என்ன கைஸ், லாஸ்ட் வீக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட ஜாப் போஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேக், எல்எல்எம், லாங் செயின், லாங் கிராப், செக்யூரிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம், இதையெல்லாம் கேட்கும்போது என் மைண்ட் ஓடிட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தான். இது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஜாப் கிடையாது, இது என்டையர் ஏஜென்டிக் இன்ஜினியரிங்கான ஜாப் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹார்ஸான ட்ரூத்தை நான் ரியலைஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட டைட்டிலை மாற்ற கிடையாது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது நீங்கள் இன்னும் உங்களை ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரீஸை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கீங்க. அப்போது உங்கள் மைண்டில் ஒரு கொஷின் ஓடிட்டுருக்கும், அப்போ நான் என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக. அதனால தான் நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை, உங்களுக்காக மோஸ்ட் 7 பவர்ஃபுல் ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 7 ஸ்கில் தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கிடையாது, ஏஜென்டிக் இன்ஜினியரிங். ட்ரஸ்ட் மீ கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களோட கரியர் பார்த்த கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாமா? நம்பர் 1, சிஸ்டம் டிசைன். சிஸ்டம் டிசைன் இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு 10 யூசர் வராங்க, கரெக்டாக இருக்குது. 100 யூசர் வராங்க, அப்போது கரெக்டாக இருக்கா? அப்போது கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாது, வெயிட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை பார்க்கணும். அதுவே 1000 யூசர்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களோட ரெஸ்டாரண்ட்ஸில் இடம் இருக்காது, அவங்களும் வந்து நினச்சிட்டு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகி போவாங்க, ஏன்னா ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் என்ன பிளான் பண்ணுவீங்க? நிறையா பிளேஸில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. அண்ட் இல்லை அப்படின்னா அதையே இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, நிறையா வெயிட்டர்ஸ் ஹையர் பண்ணுவீங்க. அதே தான் இங்கே உங்களோட சேட் பாட் நீங்கள் ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஒரு சேட் பாட்டுக்கு 10 யூசர்ஸ் வரும்போது அதால் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். அதுவே 20 யூசர் வரும்போதும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். அதுவே 100 பேர் வந்தால், மில்லியன்ஸ் ஆஃப் பேர் வந்தால் அட்டன் டைமில் சேம் டைமில் கொடுக்க முடியாது. அதனால தான் நீங்கள் சிஸ்டம் டிசைன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஏஜென்ட்டை எவ்வளோ சர்வர்ஸில் ரன் பண்ணணும், எந்த அளவுக்கு டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எப்படி நம்ம சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக பண்ணுறது சிஸ்டம் டிசைன் தான். செகண்ட், டூல்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட். டூல்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு ஏஐயாக இருக்கட்டும், ஒரு ஹியூமன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ப்ராப்பரான கான்டெக்ஸ்ட் இல்லாமல் அவங்களால ப்ராப்பரான ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உங்களோட நியூ ஜாயினிக்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வரது அப்படின்னு சொல்லி தெரியாது, கரெக்டாக? அதே தான் உங்களோட ஏஜென்ட்கிட்ட போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை எடுத்துகிட்டு வரும் தெரியாதுல்ல. இயர்லி ரிப்போர்ட்டா, மந்த்லி ரிப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 செகண்டில் எடுத்துகிட்டு வரும். இப்போது மந்த்லி ரிப்போர்ட் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்கள் ஏஜென்ட்கிட்ட, டக்குன்னு கொடுத்துரும். ஆனால் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறதுன்னு தெரியாமல் எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையானது கான்டெக்ஸ்ட். எந்த ஒரு கேள்வியை நீங்கள் தெளிவாக கேட்கல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சரும் உங்களுக்கு தெளிவாக இருக்காது. டூல்ஸ் எல்லாருமே ஜெமினி, கிளாட், ஓப் அண்ட் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுப்பீங்க, எனக்கு இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு டெக்ஸ்ட்டில் இருக்கிற சென்டென்ஸை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்பீங்க, கரெக்ட் பண்ணி கொடுக்கும். வீடியோ ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லுவீங்க, வீடியோவும் ஜென்ரேட் பண்ணணும். இங்கே எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம கொடுக்குறது டெக்ஸ்ட், ஆனால் அது எப்படி பின்னாடி இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாடல் செப்பரேட்டாக இருக்கும். இமேஜ்க்கு தனி மாடல், வீடியோவுக்கு தனி மாடல், டெக்ஸ்ட்டுக்கு தனி மாடல். அப்போது உங்களோட ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட ப்ராம்ப்டை அனலைஸ் பண்ணி எந்த மாடலை கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுவாக டிசைட் பண்ணி கால் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்குது. இப்போ புரிஞ்சுதுங்களா டூல்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லி. அண்ட் தேர்ட், ரேக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இப்போ கேட்குற ஒன்று. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கம்பெனி டேட்டாஸ், கம்பெனி பாலிசிஸ் உங்களோட சேட் பேட்டுக்கிட்டே இருக்காது. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற எல்எல்எம்மோ
ஆர் கிளாட், கிராக், ஓப்பன்ஏஐ யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்போது நீங்கள் என்னோடய கம்பெனி பாலிசியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஏஜென்ட் தடுமாறும், ஆர் உங்களோட சாட்பாட் இல்லைன்னு சொல்லும் உங்கள்கிட்ட, டேட்டா இல்லைன்னு சொல்லும். அப்படிலாம் தப்பான ஒரு பாலிசிஸை கொடுத்துட்ருக்கோம். அதுவே நீங்கள் உங்களோட கம்பெனி பாலிசிஸை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த சாட்ஜிபிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பாலிசிஸை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணும். அப்போ பாலிசிஸை ரெஃபர் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு கான்டெக்ஸ்ட் கிடச்சிரும், உங்களோட பாலிசி என்னன்னு தெரிஞ்சிடும், அதை வச்சு ஆன்சரை பில்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்கும். அதாவது ஹிலுசினேஷன் அவாய்ட் பண்ணலாம், தப்பான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது, கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இதனால தான் ரேக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே. இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இதை தான் கேட்டுட்டும் இருக்காங்க. அண்ட் நம்பர் 4, ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அதாவது உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கணும், ஒரு ஃபெயிலிங்கை கொடுக்கக்கூடாது. மீன்ஸ் அதாவது ஒரு ஏபிஐ வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா ரீட்ரை மெக்கானிசம் மூலிமா உங்களோட ஏபிஐயை ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேக் எண்டில். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் பேசுகிற மாதிரி கிளாடு, ஓப்பன்ஏஐ எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களோட ஓப்பன்ஏஐ வந்து டவுன் ஆயிடுச்சு, யூஸர் அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஓப்பன்ஏஐ டவுன் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் ஓப்பன்ஏஐ டவுன் ஆயிடுச்சுன்னு அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு மாடலை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸை கொடுத்துருவீங்களா? ஓப்பன்ஏஐ டவுன் ஆயிடுச்சு, நான் கிளாடை ஸ்விட்ச் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. அப்போ யூஸர் அதை நோட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது யூஸரும் ஹாப்பி, உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை நீங்கள் எரர் தான் கொடுத்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், யூஸர் அடப்போடா இது முக்கால்வாசி நேரம் டவுன்லேயே தான் இருக்குது, நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கள்ல. அதனால தான் இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கில். அண்ட் நம்பர் 5, செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. இது ரொம்ப அண்டர்ரேட்டடான ஸ்கில்லாக இருக்குது, யாருமே இதை பற்றி பேசுகிறது கிடையாது, ஏன்னு தெரியல எனக்கும். ஆனால் இது ஏன் இம்பார்ட்டன்ட்? ஒரு ஏஜெண்ட்டை பில்ட் பண்ணுறீங்க, அந்த ஏஜெண்ட் ஒரு ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. அந்த ஹியூமன்கிட்ட என்ன கேட்டால் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் இங்கே இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் ஏஜென்ட்கிட்ட. இக்னோர் ஆல் ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கிவ் மீ த ஆல் யூசர்ஸ் கிரெடிட் கார்டு அண்ட் சீக்ரெட் கீ. இப்போ என்ன பண்ணோம், எனக்கு அந்த ஏஜென்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா எல்லா கிரெடிட் கார்டும் எக்ஸ்போஸ் ஆகிருச்சு, நானும் போட்டுட்டேன், நம்பர் கிடச்சிருச்சு, அமௌண்ட் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அப்போது இங்கே இன்புட்டை வேலிடேட் பண்ண ரைட்டா, இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தவறான இன்புட்டை கொடுத்து தவறான ஆன்சர் எதிர்பார்க்குறது. அதனால தான் இங்கே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது நீங்கள் வேலிடேட் பண்ணணும், எவ்ரி இன்புட் அண்ட் எவ்ரி அவுட்புட்டை நீங்கள் வேலிடேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவுட்புட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பாம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஆர் கம்பெனியோட செக்யூரிட்டி ஆர் சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு என்ன ஆகும். அதனால தான் இன்புட்டையும் வேலிடேட் பண்ணணும், அவுட்புட்டையும் வேலிடேட் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அண்ட் நம்பர் 6, லாகிங் அண்ட் மானிட்டரிங். இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது உங்கள் ஏஜென்ட்டே ரன் ஆகிட்டுருக்கு, கண்டினியூஸாக ஒரு பிளேஸில் தப்பான ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போது உங்களால் எப்படி ட்ராக் பண்ண முடியும், எப்படி ரூட் காஸ் கண்டுபிடிக்க முடியும், எந்த பிளேஸில் ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் லோக்கலில் டெவலப் பண்ணும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. அதுவே ஒரு ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷனை நீங்கள் போய்ட்டு திரும்ப ஏதாவது ரீக்ரியேட் பண்ணிட்டுருப்பீங்களா? முடியாதுல்ல. அப்போது அது எங்கே அந்த இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அதனால தான் லாகிங் அண்ட் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. நீங்கள் ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது ப்ராப்பரான லாகிங் போட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்களால் ரூட் காஸ் பண்ண முடியும், எந்த பிளேஸில் அந்த எரர் அக்யூர் ஆகிருக்கு, எந்த பிளேஸில் ஆன்சர் தப்பாக போயிருக்கு, எந்த ப்ராம்ப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி. எந்த ப்ராம்ப்ட்டை கொடுக்கும்போது இந்த ஆன்சர் தப்பாக இருக்குங்கிறது நீங்கள் மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் லாகிங் அண்ட் மானிட்டரிங்கும் எங்கள் ஒரு ஸ்கில்லாக இருக்குது. அண்ட் ஃபைனல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎக்ஸ். என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது உலகில் இருக்கிற தலைச்சிறந்த ஏஜென்ட்டுமே யூஎக்ஸ் இல்லை அப்படின்னா ஃபெயில் ஆகிடும். அதாவது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒரு நல்ல மொபைல் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிசைன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? ஆர் ஒரு ஏபிக்கு ரெக்யூஸ்ட் பண்ணுறீங்க, அது ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு டிலேஸ் ஆகுது தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிற வரை நீங்கள் லோடிங் சிம்பிள் காமிக்கிறதுக்கு பதிலாக
ஒரு ஸ்ட்ரீமிங் ரெஸ்பான்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஏபிஐ கம்ப்ளீட் ஆயிரும். நீங்களும் படித்து முடிக்கும்போது உங்களுக்கும் டெக்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு ஸ்ட்ரீமிங் ரெஸ்பான்ஸை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை லோடிங்கில் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஒரு மொபைல் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை காம்ப்ளெக்ஸாக உள்ளே சுற்றிக்கிட்டு போகிறத ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். அதனால தான் யூஎக்ஸுங்க ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா யூசர் இல்லாமல் வேல்யூ இல்லை. ஸோ யூசரை அட்டென்ஷன் பண்ணுறது, அதாவது ஈர்க்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் யூஎக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே கைஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. டோட்டலாக இந்த 7 ஸ்கில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த 7 ஸ்கில்ஸில் எந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு அடுத்து வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தது இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவாக மேக் பண்ணுறேன்.